அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் மற்றும் அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல், எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் இப்போ 2025 மார்ச் மாதமே இதற்கான அப்டேட் கிடைச்சிருக்குது. அதிகப்படியான வேகன்சியோட வந்திருக்குது இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை பற்றி தான் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சத்துணவு அமைப்பாளர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் என்னென்ன, நோட்டிஃபிகேஷன், சம்பளம், ஏஜ் லிமிட் என்ன, என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் என்னென்னதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சத்துணவு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எப்படி செக் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கான இது பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக எவ்வளவு வேகன்சி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அதில் டோட்டல் வேகன்சி எவ்வளவு எல்லாமே பார்க்க போகிறோம். அதில் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, அதற்கான அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸ், ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஏதாவது இருக்குமா, அதை பற்றின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததான் வந்து சம்பளம், இதற்கான சேலரி டீடைல்ஸ் வந்து பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அலவன்சஸ் எவ்வளவு கிடைக்கும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா கடைசியா செலக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல. ஸோ இதை பத்தின அப்டேட் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைக்கு போகணுன்றது நிறைய பேர் கனவாவே மாறிடுச்சுங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்லை, நிறைய பேருக்கு இந்த நோட்டிபிகேஷனை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு உங்களால ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுருச்ச உடனே நீங்க பாத்துட்டீங்களா, உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுமே யூஸ் பண்ணிப்பாங்க, அரசு வேலைக்கு அப்ளை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பான எண்ணத்துல அனுப்ப மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்வெஸ்ட்டா கேட்கறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதை தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து சத்துணவு இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய செலெக்ஷன் ப்ராசஸ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, எப்படி, ஏதுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, www.tn.gov.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எங்க இருந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர் ரெக்ரூட்மெண்ட் அந்த போஸ்டிங் தான் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உமன் சைல்ட், அதாவது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன்ஸ் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட், அங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அடுத்ததான் நோட்டிபிகேஷன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஜோன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதற்கான நோட்டிபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 100 வேகன்சி கம்மியா 900, அதாவது சரிங்களா 9000 வேகன்சி, ஓகேங்களா 8900 வேகன்சி அஃபிஷியலா இப்போ நமக்கு டோட்டல் வேகன்சி கிடைச்சிருக்குது. என்னென்ன போஸ்டிங் நேம்லாம் வந்திருக்கு அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்கணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இவ்வளோ சேலரி எல்லாமே தெளிவாக பார்க்க போறோம். இது வந்து அப்ளை பண்றதுக்கான மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து நீங்க 2 பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நோ ரெக்கமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அப்ளை பண்றதுக்கு நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ மார்ச்ல இருக்கோம். ஸோ ஏப்ரல்ல அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றதுக்கான நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ஏப்ரல்ல கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணும்போதும் நான் எப்படி அப்ளை பண்றது, எந்த வெப்சைட்ல போகணும், எப்படி நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், ஸோ எப்படி உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், உங்க உங்களுடைய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல வந்து எப்படி நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனியா ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுத்துடுவேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்து குவாலிஃபிகேஷன். இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10வது படிச்சிருக்கணுங்க. அப்பதான் நீங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து சத்துணவு அமைப்பாளர் போஸ்டிங்க்கு தான் 10வது படிச்சிருக்கணுங்க. சமையலருக்கு அட்லீஸ்ட் நீங்க 8வது படிச்சிருந்தா கூட ஓகே தான். நீங்க சமையல் உதவியாளருக்கு வந்து ஹெல்ப்பருக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம். இதற்கான பெர் மந்த் சேலரி வந்து பாத்தீங்கன்னாக்க 6000த்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேரியன்ட் ஆகும். சரிங்களா? இப்போ 3 விதமான சொல்லியிருக்கேன் இல்லையா? சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல எக்ஸாம் இருக்குமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது இன்டர்வியூ இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க, இன்டர்வியூவும் கிடையாது. ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் இறுதி செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஓவரால் வெப்சைட், ஓகேங்களா? அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். www.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க எதுவா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க, டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கிடைச்சிருக்குது. இதுதான் நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி அப்ளிகேஷன் பிகின்ஸ், அதாவது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் டேட்டுமே ஏப்ரல்ல தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல்லே கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ, ஓகேங்களா? இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல்லே நடக்கும். எல்லாமே ஏப்ரல்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டா எல்லாருக்கும் கொடுக்கறது. மறக்காம எலிஜிபிலிட்டி இருக்கீங்க எல்லாரும் மறக்காம அப்ளை பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.